தமிழ் சுற்றுலா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். இன்னைக்கு நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரங்களும் வழிபட்ட ஒரு ஸ்தலம். அது மட்டும் இல்லாம நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழிபட்ட ஒரு கோயிலுங்க. அதுவும் இல்லாம 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு, இதனுடைய வரலாறு என்ன, அதை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டு அதில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் சரப்பனஞ்சேரின்ற அழகான கிராமங்க. அங்கதான் இந்த மிக புகழ்பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கு. 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இந்த கோயிலோட இன்னைக்கு நிலைமை என்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சாமியோட பேர் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடனுரை வீமீஸ்வரர் திருக்கோயில். கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 அழகான நந்தி பகவான் நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த 2 நந்தி பகவான்ல பின்புறம் இருக்கிற நந்தி பகவான் தான் பழங்கால நந்தி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருக்கிற நந்தி இப்போ வைக்கப்பட்ட நந்தி அப்படின்னு சொல்றாங்க. அழகான பலிபீடமும் இருக்கு. இங்க கொடிமரம் மட்டும் இல்லைங்க, அது பிற்காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் இருந்துன்னு சொல்றாங்க. இப்போ முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு மிஞ்சி இருக்கிற பகுதி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் குலோத்துங்க சோழங்க. அவருடைய சிலை எங்க இருக்குன்னு பாருங்க. கோயிலோட படிக்கட்டுக்கு கீழே எவ்வளவு தன்னடக்கமா இங்க ஒரு சிலையா வச்சிருக்காங்கன்னு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய உதவி பண்றாங்க. ஒரு செங்கல் வாங்கி கொடுக்குறவங்க கூட அந்த கோயிலில் மிக பெரிய அளவில் பேர் போட்டுக்கிறாங்க. பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் எவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு அடக்கமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயிலை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த கோயில் தூங்கானை மாட கோயில் வகையில் கட்டப்பட்டதுங்க. காஞ்சிபுரத்திலிருந்து மாமல்லபுரம் போகிற சாலையில் 18வது தலமாக இந்த தலம் விளங்குது. நவகிரகங்களின் தலைவனான சூரியன் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை நீக்கிறதுக்காக சக்தி வாய்ந்த கோயிலை தேடி இருந்திருக்காருங்க. அப்போ அவர் பார்த்த கோயில் தான் இங்கே இருக்கிற கோயில். இந்த கோயிலுக்கு எதிர்க்கு ஒரு குளத்தையும் உண்டாக்கியிருக்காரு. அதில் நீராடிட்டு இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டிருக்காருங்க. அவருடைய பாவங்களும் தோஷங்களும் நீங்க பெற்றிருக்காரு. இதை பார்த்த 27 நட்சத்திரங்களும் இங்கே சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. அதனாலேயே இங்கே இருக்கிற மூலவருக்கு வீமீஸ்வரர் அப்படின்ற பேர் உண்டாச்சுங்க. இந்த கோயிலில் இருக்கிற அம்மனோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாம்பிகை. இந்த பேர் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான வரலாறு இருக்குங்க. நவகிரகங்களின் தலைவன் சூரியன் வழிபட்ட ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களும் சிவபெருமனை வழிபட்டிருக்காங்க. இதை பார்த்த சுக்கிரன் இங்கே இருக்கிற தேவியை வழிபட்டிருக்காருங்க. சிவபெருமானையும் வழிபட்டுட்டு எனக்கு இங்கேயே ஒரு இடம் கொடுங்க, நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை சூரியனே வழிபட்டுட்டு அவருடைய தோஷங்கள் நீங்கி போயிட்டாரு, நீ மட்டும் இங்கே தங்கியிருந்தா அது உலக நன்மையாக இருக்காது, தப்பாகவும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தில் இருந்த ஒரு தங்க ஆபரணத்தை அவர் கையில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதனாலேயே இங்க இருக்கிற அம்மனுக்கு சொர்ணாம்பிகை என்ற பேர் வர காரணமாச்சு. கருவறையில் இருக்கிற சிவபெருமான் வட்ட வடிவ பீடத்தில் 6 அடி உயரத்துக்கு நமக்கு அழகாக காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கியவாறு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாசத்துல சூரியனோட ஒளிக்கதிர்கள் கருவறையில் இருக்கிற சிவபெருமான் மேல நேரடியாக விடுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. சுற்றியும் உள்ள சுவர்கள் எல்லாமே சேதமாயிருக்கு. எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். 90% முற்றிலும் அழிஞ்சிருச்சு. 10% மட்டுமே இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குங்க. கோஷங்களில் இருக்கிற மூர்த்திகள் ஒருத்தர் கூட இல்லை. அதை விடவும் கொடுமையான விஷயம் என்னன்னா கருவறை மேல இருக்கிற விமானம் முற்றிலும் அழிஞ்சிருக்கு. அதுக்கு மேல சிமெண்ட் ஷீட் போட்டு இந்த கோயிலை பாதுகாத்துட்டு வராங்க. கோயிலோட வெளிப்புற சுவர்களில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது. இந்த கல்வெட்டுகள்லாம் கிபி 1182ஆம் ஆண்டு சேர்ந்த தமிழ் மற்றும் விரும்ப எழுத்துக்களால் உண்டான கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல்லவர்கள் தமிழகத்தை ஆளும்போது தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதுங்க. இந்த தொண்டை மண்டலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 108 திருக்கோயில்கள் இந்த மாதிரி கஜபிஷ்ட வடிவில் இருக்கும். இதை மாதிரியான கோயில்கள்
குன்றத்தூர் அடுத்து இருக்கிற சோமங்கலத்தில் சோமநாதீஸ்வரர் கோயிலையும் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் திருப்பாலைவனம் என்ற ஊரில் இருக்கிற கோயிலும் இந்த மாதிரினா கஜபிஷ்ட வடிவில் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நாம் இப்போ பார்க்குறது படப்பை அடுத்துள்ள சிறப்படஞ்சேரியிலும் இதே போன்ற அமைப்பில் தான் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா தூங்கானை வகையில் அமைக்கப்பட்ட கோயில். இதை போன்ற கோயில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற செஞ்சி பணமாக்கன்ற ஊர்லையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்கள். இந்த கோயில் எவ்வளவு அழிக்கப்பட்டிருக்குன்றதை இங்கே சுற்றி இருக்கிற இந்த கற்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏதோ குப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. இந்த கோயிலிருந்து விழுந்த அந்த கற்களை தான் இது முழுவதும் சுற்றி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலத்தில் இந்த 2 நந்தி பகவானையும் நாம் வழிபட்டுட்டு நெய் தீபம் வச்சு வழிபட்டோம்னா ஆண் குழந்தை பிறக்குன்றதும் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. கோயிலோட எதிர்ப்புறத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. அவர் சிவபெருமானை பார்த்த மாதிரியே இங்கே நிற்கிறாருங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இன்னும் அழியாம இருக்கிறதையாவது நாம காப்பாற்றணும்னா இங்கே நிறைய பக்தர்கள் வரணும். ஏன்னா இந்த கோயில் சென்னைக்கு பக்கத்திலே தான் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இன்னும் ஏன் நம்மளோட அறநிலைத்துறைக்கு தெரியாம இருக்குன்றதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கிற ஐயர்கிட்ட கூட நான் பேசும்போது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இல்லை, இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற சில பெரிய மனிதர்களோட இதில் தான் இந்த கோயில் நடந்துட்டு இருக்கணும்னு சொன்னார். ஏன் இந்த நிலைமை இந்த கோயிலுக்குன்னு எனக்கு தெரியல. அதில் நிறைய பக்தர்கள் இங்கே வருவதாங்க. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிய வரும். இந்த கோயிலை நல்ல முறையில் பராமரித்து இன்னும் பாதுகாக்கணுன்றதான் என்னுடைய விருப்பமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.